டைரக்ஷன்லயும் இறங்கியிருக்கீங்க, அது இல்லாமல் ப்ரொடியூசராகவும் இறங்கியிருக்கீங்க. அந்த பொறுப்பு பெரிய பொறுப்பு அது. அந்த டேரக்டர் அப்படிங்கும்போது பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஆன் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் நடிக்கும்போது சுந்தரியா இருக்கட்டும், நான் மற்ற மூவியில் ஐரால எல்லாம் பண்ணும்போது ஆன் ஸ்க்ரீன் பண்ணும்போது டைலாக் கொடுப்பாங்க, நாங்கள் நடிப்போம். ஆனால் பேக் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்குல்ல, அது ஒரு பெரிய லெவலான உழைப்பு. எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் டேரக்டராக பண்ணுறங்கும் போது ஒரு முயற்சி, என்னால் அது ஏற்றுக்க முடியல. நானுமே வந்து கண்ணாடி பார்த்து தான் ட்ரை பண்ணேன். நானுமே பெருசாக நடிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நான் ட்ரை பண்ணி சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆர்வம் வந்தது. எனக்கும் ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயம் அமையல. அப்படி அமையும் போது நிறங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கேட் நமக்கு போட்டுருவாங்க, எங்கிட்டாவது ஒரு கேட் போட்டுருவாங்க. எனக்கு அந்த மேனிஃபெஸ்ட் விஷயங்கள் நான் ரொம்ப பண்ணுவேன். அது என் மேனிஃபெஸ்ட்டுங்கிற அந்த வார்த்தை தெரியறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நைட்டு வந்து நான் சினிமாவில் சேர போகிறதுக்காக தேங்க்யூ டெய்லி நைட்டு நான் தாரக மந்திரமா சொல்லிட்டு படுத்துட்டே இருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் அந்த பாதை மாறிச்சு. சென்னைக்கு நான் ஓடி போகிற மாதிரி ஆச்சு. அப்படி எதனால நீங்கள் வந்து 12th முடிச்சு தானே? கரெக்டாக 12th முடிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். நான் லெட்டர் வேற இதில் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற ரிட்டன் கண்டுபிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. வந்தானே ஓராயிரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இது லெட்டர் வேறன்னு ரசிங்க வேற வரட்டுனாங்க. சமீபத்தில் நான் ஒரு ஆக்ட்ரஸை இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்படி எதுவும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணல. நான் எப்படின்னா, நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். எல்லா பக்கம் நான் மட்டும் ஒரு இலை தனியாக தவழ்ந்து போயிட்டு இருக்க மாதிரி நான் பாட்டு என் கருதாசிக்காரி அப்லோட் பண்ணுவேன், நல்லபடியாக பார்க்குறாங்களா வருவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். நான் ரொம்ப அதுக்குள்ளே போக மாட்டேன். சீரியல்ஸில் எதிர்பார்க்கலாமா உங்களை இதுக்கப்புறம்? சீரியல்ஸ் அதான் அடுத்த வருஷம் சுந்தரி மாதிரி ஒன்று வந்ததுன்னா பண்ணுவேன். நான் சுந்தரி தான் ஒரு நல்ல கதைக்களம் அது. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். சுந்தரின்றப்போ டக்குன்னு ஒன்று, நீங்கள் ஒரு நாள் கலெக்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் கலெக்டராக இருந்தாவா நிறையா பண்ணலாம்ப்பா. முதல்வர் அது மாதிரி ஆசை வருது, அப்படியே இமேஜினேஷன் போகுது. பட் செயல்பாட்டில் வந்து அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. கேபி அவர்களை வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக பார்த்தோம், சினிமாவில் பார்த்தோம், சீரியலில் பார்த்தோம். இப்போ வந்து புது தோற்றமாக டைரக்ஷன்லேயும் இறங்கியிருக்கீங்க, அது இல்லாமல் ப்ரொடியூசராகவும் இறங்கியிருக்கீங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டைரக்டராகவும் இறங்கல, ப்ரொடியூசராகவும் இறங்கல. இது வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்காக நான் ஆன்லைனில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அப்போ பவிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது பவி அண்ட் லித்தனியா அவன் கூட பொண்ணு கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்டாக ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பம் வந்தது. ஸோ அதுக்காக ஒரு கான்செப்டாக பண்ணும்போது நான் பாலாட்ட அவங்கள்ட்ட மியூசிக் டைரக்டர் பாலாவிட்ட சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு சாங்காக ஒன்று பண்ணணும் படி அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வைகோ மாமா அப்புறம் அந்த சாங்குள்ளே வந்தாங்க. ஸோ இதுக்கு ஓப்பனிங்க்கும் ஃபினிஷிங்க்கும் ஒரு சின்ன ஒரு நாட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். என் சம்பளம் வரும், அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி கால் அடிப்பேன், கேமராமேன் பையன் கால் பண்ணிட்டு தம்பி ஒரு நாளுக்கு மட்டும் கேமரா எப்படி இது பண்ணிட்டு வாடான்னு சொல்லி ரேண்டமாக போய் எடுத்த ஷார்ட்ஸை வந்து மெச் பண்ணி அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அது இந்த மாதிரி உட்காந்து பேசணுங்கிறதுக்காக. ஓகே. அதனால காலையிலேருந்து உட்காந்து தொண்டை தண்ணி பார்த்தேன், நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணேன். ஸோ அவங்களுக்காக பண்ணதா? ஸோ என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அவங்களுக்காக அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு? எந்த ஒரு மூமெண்ட்? பவி ரொம்ப டேலண்டடான ஒரு பொண்ணு. அவங்க நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே வீடியோ காலில் விசிபிளாக வருவாங்க எக்ஸ்பிரஷன் இது பண்ணும்போது. அப்போது பவி மட்டும் அவங்களோட இதை வந்து அந்த வீடியோ காட்ட மாட்டாங்க. அப்போ நான் பவிட்ட சொல்லுவேன், பவி வெளியே வா, நீ ஆன்லைன் கிளாஸ்க்குன்னு வந்துட்டடா, நீ வெளியே வா. ஏன்னா இப்போ நானுமே வந்து கண்ணாடி பார்த்து தான் ட்ரை பண்ணேன். நானுமே பெருசாக நடிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நான் ட்ரை பண்ணி சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆர்வம் வந்தது. அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டேனோ அதை சொல்கிற ஒரு கிளாஸ் தான் அந்த ஆன்லைன் கிளாஸாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சது இவங்க ஏன் வரமாட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. அப்போ நீ வா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன். நடிப்புங்கிறது வந்து இப்போ நான் அழுகிறேன் அப்படின்னா அந்த அழுகுங்கிற உணர்வு உங்களுக்கு புரியணும். நான் கோவப்படுறேன்னா அந்த ஆதங்கம் உங்களுக்கு புரியணும். ஸோ இது எல்லாமே நம்ம லைஃப்பில் பண்ண ஒரு விஷயம். இது எல்லா எக்ஸ்பிரஷனுமே பவி ரொம்ப அழகாக அந்த எல்லாருமே பண்ணதை விட பவியோட உணர்வு எனக்கு அவ்வளோ அழகாக எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அதில் அவங்க என்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வந்து, நான் ஜாபுக்கு போகிறேன், நான் நிறையா ரெஸ்யூம் இது பண்ணுறேன், எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு செலக்ட் பண்ணிடுறாங்க யாவிமா, நான் நேரில் போனால் என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வச்சாங்க. எனக்கு மீடியா ரொம்ப விருப்பம், நான் இது மாதிரி ரீல்ஸ் அந்த இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், இது எல்லாமே எனக்கு பிடிக்குது. பட் ஆனால் எனக்குன்னு ஒரு விஷயம் அமையலைங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கும் ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயம் அமையலை. அப்படி அமையும் போது நிறங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி இருந்தது. அந்த ஒரு விஷயம் மாதிரி, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கேட் நமக்கு போட்டுருவாங்க, எங்கிட்டாவது ஒரு கேட் போட்டுருவாங்க.
அப்படி இருக்கும்போது சரி இவளுக்கு ஒரு கேட் ஓப்பனரா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேபி தேட்டர் ஃபேக்ட்ரிக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த முதல் விதையா பவியா இது பண்ணணும்னு சொல்லிட்டு பவியில் தனியாக வச்சு பண்ணேன். ஓகே, சூப்பர். ஸோ அது இல்லாமல் இப்போ சொன்னீங்க டேரக்டராகவும் வரல, ப்ரொடியூசராகவும் வரலன்னா நீங்கள் தான் டேரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம், அதான் அவங்க வச்சு பண்ணியிருக்கேன். ஆமாம், அதுக்கு அந்த இது ஏன்னா அந்த பொறுப்பு பெரிய பொறுப்பு. அது மேபி இந்த இதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன், போட்டிருக்கோம், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அது ஒரு பெரிய பொறுப்பு. இது அந்த முயற்சிக்கான ஒரு விஷயம். ஏன்னா அந்த டேரக்டர் அப்படிங்கும்போது பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஆன் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் நடிக்கும்போது சுந்தரியா இருக்கட்டும், நான் மற்ற மூவியில் ஐரால எல்லாம் பண்ணும்போது ஆன் ஸ்க்ரீன் பண்ணும்போது டைலாக் கொடுப்பாங்க, நாங்கள் நடிப்போம். ஆனால் பேக் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்குல்ல, அது ஒரு பெரிய லெவலான உழைப்பு. இப்போ பெரிய பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட உழைப்புலாம் பெருசு. ஸோ அதுக்கான எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் டேரக்டராக பண்ணுறங்கும் போது ஒரு முயற்சி, என்னால் அது ஏற்றுக்க முடியல. பட் ஆனால் ஓகே, இதுக்கு அந்த ஒரு கிரெடிட்டாக கொடுத்துருக்கணும். இதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபையாக நான் அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் வர அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலுக்கான ஒரு இதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபியூச்சரில் நிறைய எதிர்பார்க்கலாம்ல? சாங் தான், நான் ஃபுல்லாக சாங் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் சாங் மட்டும்? எனக்கு சாங் ஒரு மருந்து மாதிரி எனக்கு தோணும். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி எதுனாலும் சாங் தான் ஒரு சிறந்த மருந்து மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சாங்கில் ஒரு சின்ன, நாங்கள் தேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்கிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 வசனம் பேசுகிறோன்னா அதுக்கப்புறம் தானே தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஜிங்கிள்ஸ் மாதிரி சில இது பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு கதையில் ஒரு சாங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சாங்காகவே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பேஷன் டுவர்ட்ஸ் சினிமான்றதை தாண்டி ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு விஷயம் எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு அந்த மேனிஃபெஸ்ட் விஷயங்கள் நான் ரொம்ப பண்ணுவேன். அது என் மேனிஃபெஸ்ட்டுங்கிற அந்த வார்த்தை தெரியறதுக்கு முன்னாடி. ஆமாம், சின்ன வயசுல நைட்டு நான் சினிமாவில் சேர போகிறதுக்காக தேங்க்யூன்னு டெய்லி நைட்டு நான் தாரக மந்திரமாக சொல்லிட்டு படுத்துகிட்டே இருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் அந்த பாதை மாறிச்சு. எனக்கு சென்னைக்கு நான் ஓடி போகிற மாதிரி ஆச்சு. ஓகே, அது எதனால? நீங்கள் 12th முடிச்சு தானே? கரெக்டாக 12th முடிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அப்போ எங்கள் அப்பா என்னை டான்ஸ் கிளாஸ், அதுக்கு நாங்கள் தேட்டர் ஃபைனான்ஸ் டீமில் இருந்தேன். நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா நான் சென்னைக்கு, எனக்கு நான் லெட்டர் வேறு இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு ரிட்டன் கண்டுபிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. வந்தோன்னே 1000 ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இது லெட்ரு வேறுன்னு ரசிங்க வேறு ஒருத்தனாங்க. ஸோ நான் அப்போ போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்தோன்னே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியிலே சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ பொதுவாக பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல நிறைய கருத்துக்களை உள்ளார வைப்பாங்க. அவனோட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வைப்பாங்க. அப்போ நான் ஒரு மாதிரி கூனி குறுக ஆரம்பித்தேன். நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. என்கிட்ட ஒரு பிரச்சனைனா அந்த டைம் நான் யோசிக்கலை. அப்போது அப்பா அம்மாவை என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னது தான், நீ தப்பு பண்ணலை, நாங்கள் என் கருத்து வேணான்னு சொல்லிட்டு தான் நீ போயிருக்க, நீ கூனி குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா நிதானமாக கேட்டாங்க. எனக்கு நடிக்க பிடிக்குது அப்படின்னு. அப்போது எனக்கு கேட் ஓப்பன் ஆச்சு. சென்னைக்கு வந்தேன். இங்கே ஒரு ஹாஸ்டலில் எடுத்து ஒரு ரூமில் இது பண்ணிவிட்டு அப்படியே லோக்கல் சேனலில் ஆங்கரிங் பண்ணேன். அதுக்கப்புறம் கலக்க தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். இங்கே மைம் டீமோட இருந்தேன். அப்புறம் ஸ்ட்ரீட் ப்ளே தெருக்கூத்து பண்ணேன். பார்த்தேன் எல்லாமே பண்ணும்போது நமக்கு தேடிக்கினே இருக்க தோணும் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் கலக்க போகுது யாரு, ஷார்ட் ஃபிலிம், அப்புறம் மூவிஸ்லலாம் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்பயும் இல்லையே நமக்கு இன்னும் நம்மளை பார்க்க வைக்கணுமே மக்களை. இப்போ நிறையா செயலிகள் நிறையா இருக்கு, டப்புன்னு ஒரு விஷயங்கள் ரீச் டக்குன்னு சோஷியல் மீடியா பெரிய பூமா இருக்கு, இப்போ பூமா இருக்கு. அதனால எனக்கு ஒரு நாள் ஜாலியாக இருந்தது. கஷ்டமாக எனக்கு சொல்ல தோணலை, அது ஜாலியாக இருந்தது. அப்போ ஒரு டைமில் எனக்கு சரி கடிதாசிக்காரி நம்ம தேட்டர் பிளே நான் எழுதுவேன். ஆமாம், அது பார்த்துருக்கோம். ஆமாம், அதுதான் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அது மூலமாக தான் சுந்தரி அமைச்சது. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் ஆஃப்டர் 12th இந்த காலேஜ் படிக்கும்போது வந்தீங்களா சென்னைக்கு? அப்போ வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம், எத்தனை நாள் இருந்தீங்க இங்கே? லைஃப் டைம் ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தேன். இல்லை, வீட்டுக்கு தெரியாமல் எழுதி வச்சுட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னீங்க. நான் அங்கேருந்து கிளம்பி வரேன். நான் என்னோட ஃப்ரெண்டு அங்கே ஜெனட்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவங்களோட தான் நான் இங்கே ரீச் ஆகுறேன். எங்கள் வீட்டில் ஃபோன் கால்லாம் ட்ரேஸ் பண்ணி எங்கள் அல்ஃபியோட அவங்க அண்ணா ட்ரேஸ் பண்ணி அவங்க ஜெனட்டோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என் சர்க்கிள் ரொம்ப கம்மிங்கிறதுனால இங்கே கனெக்ட் பண்ணி பேசிட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் அப்பா ஜெனட் அந்த பொண்ணோட லைனுக்கு வந்தோன்னே நான் அந்த மாதிரி எங்கள் அம்மாவோட பற்றி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி நான் இதாகிட்டேன். அப்பா நான் வரேன் பார்க்கணுன்னே கோயம்பேடு ஃபஸ்ட்டு நான் சென்னையை பயத்தோடு தான் பார்த்தேன். ஓகே, எதனால் அந்த மாதிரி?
ஏன்னா நான் சென்னைக்கு வந்ததே இல்லை, ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன், 7வது படிக்கும்போது வந்திருக்கேன், டூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டில். அப்படி பார்த்தது தான். ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு இண்டஸ்ட்ரி சமீபத்தில் நான் ஒரு ஆக்ட்ரஸை இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி எதுவும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணல. நான் எப்படின்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். நான் எப்படின்னா, நான் பாட்டு இந்த இப்போ எல்லா பக்கம் நான் மட்டும் ஒரு இலை தனியாக தவழ்ந்து போயிட்டு இருக்க மாதிரி நான் பாட்டு என் கருதாசி கறி அப்லோட் பண்ணுவேன், நல்லபடியாக பார்க்குறாங்களா வருவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். நான் ரொம்ப அதுக்குள்ளே போக மாட்டேன். ஓகே, அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போனால் தானே நமக்கு தெரியும். நீங்கள் என்னை மதித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன், நான் பாட்டு போகிறேன். நீங்கள் என்கிட்ட அந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். அது இன்னும் நான் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அப்படி அவங்களுக்கு தோணுது அப்படின்னா மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியும். மேபி அவங்க அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால அது அப்படி வருது. ஏன்னா இன்னும் அதை ஃபேஸ் பண்ணலை. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஓகேக்கா. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா. அப்கமிங் ஒரு சீரீஸ் ஒன்று கமிட் ஆகிருக்கேன், அதுதான். அடுத்ததாக இந்த சாங் வந்து கண்டினியூஸாக ஒரு 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 10 சாங் கிட்ட எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அடுத்தடுத்தது ஒவ்வொரு ஜேர்னலில் இப்போ இந்த சாங்கில் பண்ணியிருக்கோன்னா இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை திருத்தி அடுத்த ஒரு சாங், இந்த மாதிரி என்னோட கேபி தேட்டர் ஃபேக்ட்ரியில் இருக்கிற செலக்டிவான ஒரு பீப்புளுக்காக இந்த ப்ராஜெக்ட்ஸ் தொடரும். அதுதான் ஃபுல்லாக மெயினாக. டைரக்ஷன் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு ஆசை. ஓகே. ஸோ கப்பிள் டேரக்டர்ஸாக கூட எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க. அவருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு பயங்கர பிரெயினியாக ஒரு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நான் சொல்லியிருக்கேன், நான் எனக்கு கற்றுக்கிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ அப்படியே பண்ண. ஒன்ஸ் எப்போ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஒர்க் பண்ணணும்னு ஒரு நல்லா அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ சீரியல்ஸில் எதிர்பார்க்கலாமா உங்களை இதுக்கப்புறம்? சீரியல்ஸ் அதான் அடுத்த வருஷம் வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். சுந்தரி மாதிரி ஒன்று வந்ததுன்னா பண்ணுவேன். நான் சுந்தரி தான் ஒரு நல்ல கதைக்களம் அது. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். சுந்தரின்றப்ப டக்குன்னு ஒன்று மைண்டுக்கு வருது. நீங்கள் ஒரு நாள் கலெக்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் கலெக்டராக இருந்தாவா? ஒரு நாள் கலெக்டராக இருந்தால் வந்து நிறையா பண்ணலாம்ப்பா. ஏதாச்சும் ஒரு சிலது? ஏதாவது ஒரு சிலரா? அது எனக்கு கரெக்டாக கன்வே பண்ண தெரியல. உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கான நியாயமாக நடக்கிற ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதை செயல்படுத்துவேன் கண்டிப்பாக. அந்த மாதிரி என்னென்ன அது ஒரு தீர்வை டக்குன்னு காணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒருத்தவங்க வராங்கன்னா அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒருத்தவங்க ப்ராப்ளம் வராங்கன்னா அது டக்குன்னு என்னென்ன ரியாக்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். முதல்வர் அது மாதிரி ஆசை வருது, அப்படியே இமேஜினேஷன் போகுது. பட் செயல்பாட்டில் வந்து அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு டக்குன்னு ஒரு செல்ஃபிஷ்னஸ் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக ஆசைப்படுவேன். ஸோ ரொம்பவே நன்றி, ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக நடிச்சிங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஸோ சாங்குக்கு கங்க்ராட்ஸ்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது இல்லாமல் இன்னுமே நீங்கள் நிறைய பண்ணணும், இதேமாதிரி நாங்களுமே இன்டர்வியூ எடுக்கணும், இன்னும் உங்கள் ஹைட்ஸை நாங்கள் வந்து எங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.